இயேசுவின் வஸ்திரங்களை கழற்றி சிவப்பான மேலங்கை அவர் உடுத்தி முள்ளுகளால் ஒரு முடியை பின்னி அவர் சிரசு மேல் வைத்து அவர் வலது கையில் ஒரு கோலை கொடுத்து அவர் முன்பாக முழங்கால் படிவிட்டு யூதருடைய ராஜாவே வாழ்க என்று அவரை பரியாசம் பண்ணி அவர் மேல் துப்பி அந்த கோலை எடுத்து அவரை சிறைசில் அடித்தார்கள். அன்றியும் அவர் அடைந்த ஆக்கினின் முகாந்திரத்தை காண்பிக்கும் பொருட்டு இவன் யூதருடைய ராஜாவாக இயேசு என்று எழுதி அவர் சிரசுக்கு மேலாக வைத்தார்கள். ஆம் ஆண்டவரே, 2000 ஆண்டுகளாக இந்த உலக மக்களின் வாழ்விலே மீட்பை கொடுப்பதற்காக
கீழ்ப்படியாமலும் நான் கதறி சொல்லும் வார்த்தைகளை கேளாமலும் ஏன் தூரமாக இருக்கிறீர்? இஸ்ரவேலின் துதிகளுக்குள் வாசம் இருக்கிற தேவரீரே பரிசுத்தர். நோய்க்கு கூப்பிட்டு தப்பினார்கள், உம்மை நம்பி வெட்கப்பட்டு போகாதிருந்தார்கள். என்னை பார்ப்பதெல்லாம் என்னை பரியாசம் பண்ணி உதட்டை குலுக்கி தலையை குலுக்கி நீரே என்னை கற்பத்திலிருந்து எடுத்தவர், என் தாயின் முளைப்பாலை நான் உண்மையில் என்னை உடைய பேரில் நம்பிக்கையாக இருக்க பண்ணினேன். என்னை விட்டு தூரமாகாதையும் ஆபத்து கிட்டி இருக்கிறது, சகாயம் இல்லை. தீரி கட்சிக்கிற சிங்கத்தை போல் என் மேல் தங்கள் வாயை திறக்கிறார்கள். எங்கள் மூலமாய் கேள்விப்பட்டதை விசுவாசித்தவன் யார்? கர்த்தருடைய புயம் யாருக்கு வெளிப்பட்டது? இளங்கிளையைப் போலவும் வறண்ட நிலத்திலிருந்து துளிர்கிற வேரைப் போலவும் அவனுக்கு முன்பாக எழும்புகிறார். அவருக்கு அழகும் இல்லை, சௌந்தரியமும் இல்லை. அவரை பார்க்கும்போது நாம் அவரை விரும்பத்தக்க ரூபம் அவருக்கு இல்லாதிருந்தது. அவர் அசட்டை பண்ணப்பட்டவரும் மனுஷரால் புறக்கணிக்கப்பட்டவரும் துக்கம் நிறைந்தவரும் பாடு அனுபவித்தவருமாய் இருந்தார். அவரை விட்டு நம்முடைய முகங்களை மறைத்துக் கொண்டோம். அவர் அசட்டை பண்ணப்பட்டிருந்தார், அவரை எண்ணாமல் போனோம். மெய்யாகவே அவர் நம்முடைய பாடுகளை ஏற்றுக்கொண்டு நம்முடைய துக்கங்களை சுமந்தார். நாமும் அவர் தேவனால் அடிபட்டு பாதிக்கப்பட்டு சிறுமைப்பட்டவர் என்று எண்ணினோம். நம்முடைய மீறுதல்களின் நிமித்தம் அவர் காயப்பட்டு நம்முடைய அக்கிரமங்களின் நிமித்தம் அவர் நொறுக்கப்பட்டார். நமக்கு சமாதானத்தை உண்டு பண்ணும் ஆக்கினை அவர் மேல் வந்தது. அவருடைய தழும்புகளால் குணமாகிறோம். நாம் எல்லாரும் ஆட்களைப் போல வழி தப்பி திரிந்து அவனவன் தன் தன் வழியிலே போனோம். கர்த்தரோ நம் எல்லாருடைய அக்கிரமத்தையும் அவர் மேல் விட பண்ணினார். அவர் நெருக்கப்பட்டும் ஒடுக்கப்பட்டும் இருந்தார், ஆனாலும் தம்முடைய வாயை அவர் திறக்கவில்லை. அடிக்கப்படும்படி கொண்டு போகப்படுகிற ஒரு ஆட்டுக்குட்டியை போலவும் தன்னை மயிர் கத்திருக்கிறவனுக்கு முன்பாக சத்தமிடாதிருக்கிற ஆட்டை போலவும் அவர் தம்முடைய வாயை திறவாதிருந்தார். இடுக்கணிலும் நியாய தீர்ப்பிலும் இருந்து அவர் எடுக்கப்பட்டார். அவருடைய வம்சத்தை யாரால் சொல்லி முடியும்?
சிந்தினார் நான் பரிசுத்தனானே. அவர் எனக்காய் உயிர் கொடுத்தார் என் உள்ளம் போற்றுதே. அவர் என்னோடென்றும் இருப்பார் என் உள்ளம் வாழ்த்துதே. அவர் என்னோடென்றும் இருப்பார் என் உள்ளம் வாழ்த்துதே. அவர் என்னோடென்றும் இருப்பார் என் உள்ளம் வாழ்த்துதே. என் உள்ளம் வாழ்த்துதே. என் மீட்பர் இரத்தம் சிந்தினார் நான் பரிசுத்தனானே. எங்கள் அன்பினாலே தரிமையான மனமகிழ்ச்சியான பரிசுத்தமான புனித வெள்ளிக்காக நடிச்சுக்கிறோம். மீண்டும் உடைய சிறுவின் திருக்காட்சியை பார்க்கவும், நீ சிறுவில் மொழிந்த 7 திருவார்த்தைகளை தியானிக்கவும் எங்களுக்கு கொடுத்த நல்ல சாக்கியத்தை நடிச்சுக்கிறோம். இந்த சிறுவின் திருக்காட்சியை குறித்து நாங்கள் மேன்மை காட்டத்தக்கதாக, சிறுவை கொண்டு உபதேசம் உங்கள் வாழ்க்கை ரட்சிப்பு உண்டாக்கத்தக்கதாக இந்த நேரத்தையும் இந்த வழிபாட்டின் நீரை எங்களுக்கு ஆசீர்வதிக்க மாட்டாடுகிறோம். மீது இயேசு கிறிஸ்து மூலமாய் வேண்டிக் கொள்கிறோம் அன்புள்ள பரமபிதாவே. ஆமென். இயேசு கிறிஸ்துவுக்குள் அன்பான திருச்சபை மக்கள் அனைவருக்கும் ஆண்டவர் இயேசு இனி நாமத்தில் பெரிய வெள்ளிக்கிழமையின் தோத்திரத்தையும் ஆசீர்வாதத்தையும் கூறுகிறேன். சிலுவை தியான வழிபாட்டிலையும் கலந்து கொள்ள உங்கள் அனைவரையும் ஆண்டவர் இயேசு இனி நாமத்தில் அன்போடு வாழ்த்தி வரவேற்றுக் கொள்கிறேன். இந்த நாள் புனித வெள்ளி, பெரிய வெள்ளி, நல்ல வெள்ளி, ஆங்கிலத்திலே குட் ஃப்ரைடே என்று சொல்வார்கள். இந்த நாள் மீட்பின் நாள், இந்த நாள் விடுதலையின் நாள். இந்த நாள் ஒருவருக்கு தான் துக்க நாள். யார் அவர்? பிசாசு, நம்முடைய மிகவும் நெருங்கிய நண்பர். பிசாசுக்கு தான் இந்த நாள் துக்க நாள். இன்னும் சொல்ல சாத்தானை ஜெயித்த நாள் இந்த நாள். பிதாவின் சித்தத்தை நிறைவேற்றின நாள் இந்த நாள். இன்று நாம் சிலுவையை குறித்தும் சிலுவையிலே இயேசு மொழிந்த 7 திருவார்த்தைகளை குறித்தும் நாம் தியானிக்க இருக்கிறோம். சிலுவை என்பது கிறிஸ்தவர்களின் அடையாளம். சிலுவை கிறிஸ்துவுக்கு உரிய ஒரு பாத்திரம். சிலுவை நம்முடைய வாழ்க்கையிலே அற்புதத்தையும் நிகழ்த்தும். ஒரு சின்ன கிராமத்திலே ஒரு அருமையான வயதான வார்த்தை லூக்கா 23ஆம் அதிகாரம் 39ஆம் வசனம், நீ யூதரின் ராஜாவானால் உன்னை ரட்சித்துக் கொள். 5வதாக இடது பக்கத்து கள்ளன் லூக்கா சுவிசேஷம் 23ஆம் அதிகாரம் 39ஆம் வசனம், நீ கிறிஸ்துவானால் உன்னையும் எங்களையும் ரட்சித்துக் கொள். 6வதாக மற்றொரு கள்ளன் கூறுகிறான் லூக்கா 23ஆம் அதிகாரம் 42ஆம் வசனம், ஆண்டவரே நீர் ஒரு அடியேனை ராஜ்யத்தில் நீ வரும்போது என்னை நினைத்துக் கொள்ளும். 7வதாக ஆட்சியில் இருக்கும் அதிகாரிகளின் சொல்கிற வார்த்தை பரிசுத்த மார்க்கு எழுதிய சுவிசேஷம் 15ஆம் அதிகாரம் 39ஆம் வசனம், மெய்யாகவே இந்த மனுஷன் தேவனுடைய குமாரன். இந்த 7 வார்த்தைகளை மொத்தமாக இயேசு கிறிஸ்துவின் ரட்சகர், இயேசுதான் ரட்சகர் என்று மறைமுகமாகவும் நேரடியாக பேசின வார்த்தையை பார்க்கிறோம். ஆண்டவர். 2வதாக பரதேசின் வாழ்வை கொடுக்கிற ஆண்டவர். 3வதாக நம்மை அன்பு காட்டும் ஆண்டவர். 4வதாக நமக்கு நம்பிக்கையும் பாவங்களுக்கு கைவிடப்பட்ட சூழ்நிலை ஒரு புதிய கூக்குரலை கொடுக்கிற ஆண்டவர். 5வதாக அக்னி ஜுவாலையிலே அடைகிற இந்த தாகத்தை தீர்க்கிற தாகமா இருக்கிற வார்த்தை. 6வதாக செய்து முடிக்க வேண்டிய பணியை நிறைவேற்றி முடித்தார். 7வதாக நமக்கு நிச்சயமாக ரட்சிப்பு உண்டு. நமக்கு தெரிந்து கொள்ளப்பட்ட முதலாம் வார்த்தைக்கான வேத பாடம் லூக்கா எழுதிய சுவிசேஷம் 23ஆம் அதிகாரம் 27ஆம் வசனம் முதல் 34ஆம் வசனம் வரை. லூக்கா 23ஆம் அதிகாரம் 27ஆம் வசனம் முதல். திரள் கூட்டமான ஜனங்களும் அவருக்காக புலம்பி அலைகிற ஸ்திரீகளும் அவருக்கு பின் சென்றார்கள். இயேசு அவர்கள் முகமாய் திரும்பி, எருசலேமின் குமாரத்திகளே, நீங்கள் எனக்காக அழாமல் உங்களுக்காகவும் உங்கள் பிள்ளைகளுக்காகவும் அழுங்கள். இதோ மலடிகள் பாக்கியவதிகள் என்றும் பிள்ளை பெறாத கற்பங்கள் பால் கொடாத முளைகளும் பாக்கியமுள்ளவைகள் என்றும் சொல்லப்படும் நாட்கள் வரும். அப்பொழுது மலைகளை நோக்கி எங்கள் மேல் விழுங்கள் என்றும் குன்றுகளை நோக்கி எங்களை மறைத்துக் கொள்ளுங்கள் என்றும் சொல்ல
அப்பொழுது இயேசு, பிதாவே, இவர்களுக்கு மன்னியும், தாங்கள் செய்கிறது என்னதென்று அறியாதிருக்கிறார்களே என்றார். ஆண்கள் பகுதியில் யாராவது ஒருத்தர் வாசிக்கிறார். அப்பொழுது மன்னியும், தாங்கள் செய்கிறது என்னதென்று அறியாதிருக்கிறார்கள். இது ஒரு மன்னிப்பின் ஜெபம். ஆண்டவர் நமக்காக ஒரு மன்னிப்பையும் ஒரு ஜெபத்தையும் இந்த இடத்திலே ஏறெடுக்கிறதை நாம் தியானித்துக் கொள்ளலாம். இப்படிப்பட்ட ஒரு வார்த்தை நமக்கு கிடைத்திருப்பது ஒரு பெரிய சாக்கியம். ஆண்டவர் எங்கே இந்த வார்த்தையை சொன்னார் என்றால், அவர் சிலுவையிலே தொங்கிக் கொண்டிருக்கும் போது. அவர் சிலுவையிலே எப்படி தொங்கிக் கொண்டிருக்கிறார்? அவர் கெத்செமனே தோட்டத்திலே அவர் ஜெபித்து வெளியே வந்தபோது அவரை காட்டிக் கொடுத்த யூதாசோடு வந்து முத்தம் செய்து அவரை வேதபாரகர் பரிசேயரும் அழைத்து அனுப்பின ஆட்கள் அவரை பிடித்து கொண்டு போய் அங்கே அண்ணாவிடத்திலும் காய்பாவிடத்திலும் அனுப்பி அவரை கேலி செய்து பரியாசம் பண்ணி இவர் மேல் பொய்யாய் குற்றம் சொல்லி இவர் கலகம் பண்ணினார், இவர் கொலைக்கு பாத்திரமாய் இருக்கிறார் என்று சொல்லி இவர் மேல் குற்றம் சுமத்தி மறுநாள் காலையிலே அங்கே பிலாத்துவின் இடத்திலே அழைத்துக் கொண்டு போய் அங்கேயும் அவர் ரசிக்கப்பட்டவராய் அவமானப்படுத்தப்பட்டவராய் அவர் தலையிலே ஒரு முள்முடி சூடப்பட்டு அவர் ஒரு கோலை கொடுத்து அவர் மேல் தூப்பி கண்களை மூடி அவரை அடித்து அந்த கோலால் அவர் தலையிலே அடித்து அந்த முள்ளானது சரீரத்திலே தலையிலே உள்ளே இறங்கத்தக்கதாக ரத்தம் பீரிட்டு வரத்தக்கதாக கொடுமைப்படுத்தப்பட்டவராய் அவர் அசிங்கப்பட்டவராய் அவமானப்படுத்தப்பட்டவராய் ஏரோதினிடத்திற்கு அனுப்பப்பட்டு பின்பு பிலாத்துவினிடத்திற்கு ஆதியுற்ற மீட்பரே, சிலுவை பாடியின் நாதரே, உடைய திரு வியாபனத்தின் பாத்திரம் எங்கள் வாழ்வை நிரப்பட்டும். இரண்டாம் வார்த்தைக்கான வேத பாடம் லூக்கா 23:35 அதிகாரம் 43 வரை. லூக்கா 23:35 முதல். ஜனங்கள் நின்று பார்த்து கொண்டிருந்தார்கள். அவர்களுடைய கூட அதிகாரியும் அவரை இழுத்து இகழ்ந்து, இவன் மற்றவர்களை ரட்சித்தான், இவன் தேவனால் தெரிந்து கொள்ளப்பட்ட கிறிஸ்துவானால் தன்னைத்தானே ரட்சித்துக் கொள்ளட்டும் என்றார்கள். போர்சேவரும் அவரிடத்தில் சேர்ந்து அவருக்கு காடியை கொடுத்து, நீ யூதரின் ராஜாவானால் உன்னை ரட்சித்துக்கொள் என்று அவரை பரியாசம் பண்ணினார்கள். இவன் யூதருடைய ராஜா என்று கிரேக்கு, லத்தீன், எபிரேயு எழுத்துக்களில் எழுதி அவருக்கு மேலே வைக்கப்பட்டது. அன்றியும் சிலுவையில் அறையப்பட்டிருந்த குற்றவாளிகள் ஒருவன், நீ ரட்சித்துக்கொள், நீ கிறிஸ்துவனால் உன்னையும் எங்களையும் ரட்சித்துக்கொள் என்று அவரை எழுந்தான். மற்றவன் அவனை நோக்கி, நீ இந்த ஆக்கிரமிக்கப்பட்டவனாய் இருந்தும் தேவனுக்கு பயப்படுகிறது இல்லையா? நாமோ நியாயப்படி தண்டிக்கப்படுகிறோம். நாம் நடப்பித்தவைகளுக்கு தக்க பலனை அடைகிறோம். இவரோ தகாதொன்றும் நடப்பிக்கலையே என்று அவனை கடிந்து கொண்டு இயேசுவை நோக்கி, ஆண்டவரே, நீர் உம்முடைய ராஜ்யத்தில் வரும்போது அடியேனை நினைத்தரும் என்றான். இயேசு அவனை நோக்கி, இன்றைக்கு நீ என்னுடனே கூட பரதேசில் இருப்பாய் என்று மெய்யாகவே உனக்கு சொல்கிறேன் என்றார். பாடம் கிறிஸ்துவே உண்டாவதாக.
நன்றிசிக்கிறோம்ப்பா. நீங்கள் எங்களுக்கு நல்லவரும் வல்லவரும் போதுமானவருமாக இருந்து எங்களை வழிநடத்தி வந்தீங்களே, அதற்காக நன்றி செலுத்துகிறோம்ப்பா. இந்த சிறுவை தியானத்தில் கூட 2வது வார்த்தையை அதிகம் கொடுத்துருக்கீங்கப்பா. அது நல்ல முறையில் நாங்கள் மக்களுக்கு பயன்படுத்த நீங்கள் தெரிவிச்சிங்க. வந்திருக்க ஒவ்வொரு மக்களையும் ஆசீர்வதிங்க. யாரும் அந்த வண்ணமாக திரும்பாதபடி உண்மை கண்டோம், உண்மை தரிசித்தோம் என்று செல்ல உண்மை நாமத்தை மீண்டும் மீண்டும் பயன்படுத்தவும் நீங்கள் தெரிவிச்சிங்க. ஆசீர்வதிங்க, பலப்படுத்துங்க. இந்த இயேசு இணைய நாமத்தை ஜெபிக்கிறேன் அன்பின் பரலோக பிதாவே. எல்லாருக்கும் தெரிந்த பாடல் தான், எல்லாம் சேர்ந்து பாடினா நல்லா தான் இருக்கும். சிலுவை நிழலில் அனுதினம் அடியான் சாய்நிலை பாரிடுவே. சிலுவை நிழலில் அனுதினம் அடியான் சாய்நிலை பாரிடுவே. சிலுவை நன்மையின் மறைவில் திருமையின் இனிய நிழலில் ஆத்துமனேசரின் அருளில் ஆத்துமனேசரின் அருளில் அடைகிறேன் ஆறுதல் மனதில். சிலுவை நிழலில் அனுதினம் அடியான் சாய்நிலை பாரிடுவேன். பார சுமையதல் சோதி கலந்த என் ஜீவியமே. பாவ பார சுமையதல் சோதி கலந்த என் ஜீவியமே. சிலுவை ஆண்டை வந்ததினால் சிறந்த சந்தோஷம் கண்டதினால். சிலுவை ஆண்டை வந்ததினால் சிறந்த சந்தோஷம் கண்டதினால். இளைப்படையாது மேலோகம், இளைப்படையாது மேலோகம். தேருவை மறந்தேன் சிலுவை நிழலில் அனுதினம் அடியான் சாய்நிலை பாரிடுவேன். எவ்வித கொடிய இடருக்கும் அஞ்சி இயேசுவை சார்ந்து நிற்பேன். எவ்வித கொடிய இடருக்கும் அஞ்சி இயேசுவை சார்ந்து நிற்பேன். அவனில் யார் உள்ளம் வந்தார், அவரையே நான் அண்டிக் கொண்டார். அவனில் யார் உள்ளம் வந்தார், அவரையே நான் அண்டிக் கொண்டார். அலைமிக மோதிடும் அண்ணார், அலைமிக மோதிடும் அண்ணார். ஆறுதல் அளிப்பதை சொன்னார். சிலுவை நிழலில் அனுதினம் அடியான் சாய்நிலை பாரிடுவேன். சிலுவை நிழலில் அனுதினம் அடியான் சாய்நிலை பாரிடுவேன். அன்பின் பரலோக பிதாவே, இந்த நல்ல வேலைக்காக நன்றி செலுத்துகிறோம்ப்பா. நீர் எங்களுக்கு நல்லவரும் வல்லவரும் போதுமானமாக இருந்து வழிநடத்தி வரீங்களே, அதற்காக நன்றி செலுத்துகிறோம்ப்பா. நாங்கள் மீட்பின் செய்தியை கேட்கும் ரட்சிப்புக்குள் வரவும் நீங்கள் எங்களுக்கு தந்த பெரிதான கிருபைக்காக நன்றி செலுத்துகிறோம்ப்பா. வார்த்தைகளை காத்து கொண்டீரே, அதற்காக நன்றி செலுத்துகிறோம். தவறான வார்த்தைகள் ஏதோ அடியும் பேசினால் தயவாய் மன்னிக்கும்படியாக மனிதத்து மன்றாடுகிறோம். நீர் எங்களுக்கு முதலாவது வார்த்தையாக
மன்னிப்பை அளித்தீரே, அதற்காக நன்றி செலுத்துகிறோம்ப்பா. 2வது வார்த்தையாக ரட்சிப்பை அளித்திருக்கிறீர். அந்த கள்ளன் ரட்சிக்கப்பட உடைய நாமத்தில் உடைய பரலோக ராஜ்யத்திலே அவன் சுதந்திராளியாக மீட்கப்பட நீங்கள் தந்த பெரிதான கிருபைக்காக நன்றி செலுத்துகிறோம்ப்பா. வந்திருக்க திருச்சபை மக்களை ஆசீர்வதிங்கப்பா. ஒருவராக நீங்கள் போய்விடாதபடி உங்களுடைய சித்தத்தின்படி வழி நடத்துங்கப்பா. இம்மட்டும் கொடுத்த சுகம் பலம் ஜீவன் அனைத்துக்காக நன்றி செலுத்துகிறோம்ப்பா. நீர் நல்லவர், நீர் வல்லவர், நீர் போதுமானவராக இருந்தீங்களே, அதற்காக நன்றி சொல்லி எல்லாரும் ஆசையும் ஒருவரும் வீணாய் போய்விடவே கூடாதப்பா. நீர் இந்த நாளிலும் திருவையாய் வழிநடத்தி வந்திருக்கீங்க. வருகின்ற வசனங்களையும் நாங்கள் கேட்கப்படுகிற ஒவ்வொரு வார்த்தைகளும் எங்களுக்கு பிரயோஜனமுள்ளதாக நீங்கள் வழி. 3ஆம் வார்த்தைக்கான வேத பாடம் யோவான் எழுதின சுவிசேஷம் 19ஆம் அதிகாரம் வசனங்கள் 23 முதல் 27 வரை. யோவான் 19ஆம் அதிகாரம் வசனங்கள் 23 முதல். போர்சேவகர் இயேசுவை சிலுவையில் அறைந்த பின்பு அவருடைய வஸ்திரங்களை எடுத்து ஒவ்வொரு சேவகனுக்கு ஒவ்வொரு பங்காக 4 பங்காக்கினார்கள். அங்கியையும் எடுத்தார்கள். அந்த அங்கி தையல் இல்லாமல் மேலே தொடங்கி முழுவதும் நெய்யப்பட்டதாக இருந்தது. அவர்கள் இதை நாம் கிழியாமல் யாருக்கு வருமோ என்று இதை குறித்து சீட்டு போடுவோம் என்று ஒருவரோடொருவர் பேசிக்கொண்டார்கள். என் வஸ்திரங்களை தங்களுக்குள்ளே பங்கிட்டு என் உடையின் மேல் சிலுவையில் அறையப்பட்ட இயேசுவை குறித்து இந்த 3வது வார்த்தையை ஆண்டவரே தியானிக்க எனக்கு தந்த ஒரு நல்ல வாய்ப்புக்காக நன்றி செலுத்துகிறேன். ஆண்டவரே, என்னை மறைத்து நீங்கள் பேசுங்க, நாங்கள் கேட்கிறோம். கேட்பர் இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே கொண்டாடுகிறோம். ஜீவனுக்கு ஆமென். உலகத்தின் பாவங்களை சுமந்து தீர்க்கிற தேவ ஆட்டுக்குட்டி இப்பொழுது உலகத்தின் பாவங்களுக்காக சிலுவை மரத்திலே அடிக்கப்பட்ட ஆட்டுக்குட்டியாக தொங்கிக் கொண்டிருக்கிறார். வார்த்தைகளால் வர்ணிக்க முடியாத இந்த வேதனையின் மத்தியிலும் மனம் திரும்பிய கல்வனுக்கு இளைப்பாறுதலை கொடுக்கிறார். இயேசுவை நேசிக்கின்ற கூட்டம் உண்டு. ஒரு கூட்டம் சிலுவையில் தொங்கிக் கொண்டிருக்க இயேசுவை பார்த்து நகைத்துக் கொண்டிருக்கிறது. இன்னொரு கூட்டம் இயேசுவுக்காய் அழுது கொண்டிருக்கிறது. அந்த கூட்டத்திலே நாம் இப்பொழுது எந்த கூட்டத்தில் இருந்து கொண்டிருக்கிறோம்? நாம் இயேசுவை அறிந்திருக்கிறோம் என்று சொல்லியும் நாம் இயேசுவின் கட்டளைக்கு கீழ்ப்படியாமல்
கிறிஸ்துவின் நாமத்தை சொல்லி தீமை விட்டு விலகாமல் நாம் இருந்தோம் என்றால் நாம் இயேசுவை சிலுவையில் அறைந்த கூட்டத்தோடு தான் இப்பொழுது கூட நாம் இருந்து கொண்டிருக்கிறோம். கடுமையான அந்த வேதனைக்கு மத்தியிலும் கூட, சொல்ல முடியாத அந்த வேதனைக்கு மத்தியிலும் ஒரு மகன் தன் தாய்க்கு செய்ய வேண்டிய கடமையை இங்கே இயேசு செய்கின்றார். இந்த வார்த்தையை அவர்கள் நியாயப்படுத்துவார்கள். இயேசு மரியாதை காட்டி சொல்லியிருக்கிறார், உலகத்துக்கு நாம் எவர்தான் தாய் என்று 14 தேவைகள். அதற்காக வேண்டும் யோவானை மிகவும் அன்பான சீசர் என்று சொல்கிறது. கைப்படை விட்டு ஆடுகள் சிதறடிக்கப்படும் என்று வேதவசனம் நிறைவேறத்தக்கதாக கெத்செமனே தோட்டத்திலே இயேசு ரோம போர் சேவகர்களால் கைது செய்யப்பட்ட பொழுது அங்கே இருந்த எல்லா சீசர்களும் ஓடி போனார்கள். ஆனால் யோவான் மாத்திரம் தன் ஜீவனை பொருட்படுத்தாமல் தைரியமாக சிலுவை அருகிலே இருக்கிறார். எனவேதான் யோவான் மிகவும் அன்பான சீசனுக்கு வேதம் சொல்லுகிறது. ஜீவத்தப்ப ஓடி போனவர்கள் எல்லாம் எங்களை நேசிக்கின்ற இரக்கமலம் தகப்பது. அப்போ நாங்கள் உம்மை அறிந்திருந்தோம் என்று சொல்லியும் உம்முடைய வார்த்தைக்கு நாங்கள் கீழ்ப்படியாமல் போனோம் என்றால் நாங்கள் பொய்யர்களாக இருப்போம். எங்களுக்கு சத்தியங்களாக ஆண்டவரே சத்தியத்தை கேட்கின்றவர்களாக அல்ல, சத்தியத்தின்படி நடக்கின்றவர்களாக எங்களை நடத்துங்கள். மீட்பர் இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே கொண்டாடுங்கள். ஜீவனுக்கு ஆமென். என் கண்மலையும் என் மீட்பெருமாகிய கர்த்தாவே, என் வாயின் வார்த்தைகளும் இங்கு கூடியிருக்கிற அனைவருடைய இருதயத்தின் எண்ணங்களும் உம்முடைய சமூகத்திலே பிரீதியாய் காணப்படுவதாக. ஆமென். ஆண்டவரும் இரட்சகருமாகிய இயேசு கிறிஸ்துவின் இணைய நாமத்தில் இந்த புனித வெள்ளி ஆராதனையிலே பங்கு பெற்றிருக்கிற திருச்சபை குடும்பத்தார் அனைவரையும் வாழ்த்துவதில் மிகுந்த மகிழ்ச்சி அடைகிறேன். ஆயர் சார்பாகவும் நிர்வாக குழுவினர் சார்பாகவும் உங்களை வாழ்த்துகிறேன். திரளாக வந்த உங்களை ஆண்டவர் உங்களை ஆசீர்வதிப்பாராக. இப்பொழுது நம்முடைய நாடத்துக்கு ஆண்டவர் சிலுவையிலே முடிந்த 4வது வார்த்தை, என் தேவனே, என் தேவனே, ஏன் என்னை கைவிட்டீர். தீர்க்க தரிசனமாக இந்த வார்த்தை சங்கீதம் புஸ்தகம் 22ஆம் அதிகாரம் 1வது வசனத்திலே நமக்கு கொடுக்கப்பட்டிருக்கிறது. என் தேவனே, என் தேவனே, ஏன் என்னை கைவிட்டீர். எனக்கு உதவி செய்யாமலும் நான் கதறி சொல்லும் வார்த்தைகளை கேளாமலும் ஏன் தூரமாய் இருக்கிறீர். 15ஆம் வசனம், என் பெலன் ஓட்டை போல் காய்ந்தது, என் நாவு மேல் வாயோடே ஒட்டி கொண்டது, என்னை மரண தூளிலே போடுகிறேன். 16ஆம் வசனம், நாய்கள் என்னை சூழ்ந்திருக்கிறது, பொல்லாதவர்களின் கூட்டம் என்னை வளைந்து கொண்டது, என் கைகளையும் என் கால்களையும் உருவ குத்தினார்கள், என் வஸ்திரங்களை தங்களுக்குள்ளே பங்கிட்டு என் உடையின் பேரில் சீட்டு போடுகிறார்கள்,
இவை அனைத்தும் தீர்க்க தரிசனமாக பல ஆண்டுகளுக்கு முன்பே, சிலுவையில் அறைவதற்கு முன்பே தீர்க்க தரிசனமாக சங்கீத புஸ்தகங்களில் எழுதப்பட்ட காரியங்கள் அனைத்தும் நிறைவேறி கொண்டிருந்தது. 24ஆம் வசனம், உபத்திரவப்பட்டவனுடைய உபத்திரவத்தை அவர் அற்பமாக எண்ணாமலும் அருவருக்காமலும் தம்முடைய முகத்தை அவனுக்கு மறைக்காமலும் இருந்து தம்மை நோக்கி அவன் கூப்பிடுகையில் அவனை கேட்டறினார். தேவன் இந்த வார்த்தையை கேட்டிருப்பார். இயேசுநாதர் இந்த பாடுகளின் மத்தியிலே தேவனை நோக்கி, என் தேவனே, என் தேவனே, ஏன் என்னை கைவிட்டீர் என்று சொல்கிற சத்தத்தை தேவன் கேட்டிருப்பார். அவர் நம்முடைய பாவங்களுக்காக இந்த பாடுகளை ஏற்றுக்கொண்டார். ஏசாயா 53ஆம் அதிகாரம் 5ஆம் வசனம், நம்முடைய மீறுதல்களின் நிமித்தம் அவர் காயப்பட்டு நம்முடைய அக்கிரமங்களின் நிமித்தம் அவர் நொறுக்கப்பட்டார். நமக்கு சமாதானத்தை உண்டு பண்ணும் ஆக்கினை அவர் மேல் வந்தது. அவருடைய தழும்புகளால் குணமாகிறோம். நாம் எல்லாரும் ஆடுகளைப் போல வழி தப்பி திரிந்து அவனவன் தன் வழியிலே போனோம். கர்த்தரோ நம் எல்லாருடைய அக்கிரமத்தையும் அவர் மேல் விழப்பண்ணினார். நம்முடைய பாவங்களுக்காக அவர் ஏற்றுக்கொண்டார், சிலுவையை சுமந்தார். பாவம் என்று சொல் 2000 ஆண்டுகளுக்கு பின்பு நாம் இதை சிந்தித்துக் கொண்டிருக்கிறோம். நாம் இப்பொழுது கைவிடப்பட்ட இந்த தேவனை போல நாமும் கைவிடப்படுவதற்கு பாவம் ஒரு காரணமாய் அமைந்திருக்கிறது. தேவனே, தேவனே, ஏன் என்னை கைவிட்டீர் என்று இயேசு ராஜா சிலுவையிலே சொன்ன அந்த வார்த்தையை போல நாம் இப்பொழுது பாவத்திலே இருப்போமானால் நம்முடைய நிலைமையும் இதை போலத்தான். 1 கொரிந்தியர் 6ஆம் அதிகாரம் 18ஆம் வசனம் 19ஆம் வசனம் இப்படியாக சொல்கிறது. எடுத்தவர்கள் படியுங்கள். விலகி ஓடுங்கள். மனுஷன் செய்கிற எந்த பாவமும் சரீரத்திற்கு புறம்பாயிருக்கும். வேசித்தனம் செய்கிறவனோ தன் சுய சரீரத்திற்கு விரோதமாய் பாவம் செய்கிறான். உங்கள் சரீரமானது நீங்கள் தேவனாலே பெற்றும் உங்களின் தங்கிலும் இருக்கிற பரிசுத்த ஆவியுடைய ஆலயமாய் இருக்கிறது என்றும் நீங்கள் உங்களுடையவர் அல்லவென்றும் அறியீர்களா? நம்முடைய சரீரம் பரிசுத்த ஆலயம். கைவிடப்படுவதற்கு இது ஒரு காரணம். நம்முடைய சரீரத்தை நாம் பேணி காக்க வேண்டும். வேசித்தனம் செய்து பாவத்தை சம்பாதிப்போமானால் கைவிடப்படுவோம். இன்னொரு பாவம் அவிசுவாசம். ரோமர் 14ஆம் அதிகாரம் 23ஆம் வசனம் இப்படியாக சொல்கிறது. படியுங்கள். ஒருவன் விசுவாசத்தினால் வராத யாவும் பாவமே. அவிசுவாசம் ஒரு பாவம். கைவிடப்படுவதற்கு இதுவும் ஒரு காரணம். இன்னொரு பாவம் உபாகமம் 23ஆம், என்னை கைவிடாதிரும் நாதா, என்ன நேர்ந்தை நேரிடினும், என்னை கைவிடாதிரும் நாதா, என்ன நேர்ந்தை நேரிடினும், உமக்காக யாவும் சகிப்பேன், உமது உமக்காக யாவும் சகிப்பேன், உமது பலன் ஈந்திடுமே. திருப்பாதம்
கிருபை நிறை இயேசுவே தாமதங்களை கண்டடைந்தேன் தேவ சமூகத்திலே தாமதங்களை கண்டடைந்தேன் தேவ சமூகத்திலே. நன்றி ஆண்டவரே, எங்களை தாழ்த்துகிறோம். பாவத்துக்கு நாங்கள் அடிமைகள் ஆகாதபடிக்கு, இந்த வசனத்தின்படி நாங்கள் கைவிட்டு விடப்படாதபடிக்கு, பாவம் எங்களை அண்டாதபடிக்கு எங்களை காத்துக்கொள்ளும். கூடியிருக்கிற அனைவரையும் உடைய பொறுப்பாக ஒப்புக் கொடுக்கிறோம். உங்களுடைய சித்தத்தை அறிந்து உங்களுடைய வசனத்துக்கு நாங்கள் கீழ்ப்படிந்தவர்களாய் இந்த நாளின் இந்த சத்தியத்தை நாங்கள் உள்வாங்கி எங்களுடைய இதயத்தை பதித்துக் கொள்ள எங்களை தகுதிப்படுத்தும். மீட்பர் இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே. ஆமென்.